வணக்கம். நான் உங்கள் கௌதம் குணசேகரன் பேசிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சாத்தான்குளம் அப்படின்னு. ஸோ ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில தான் இந்த ஒரு ஊர் இருக்கு. பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வரலாற்று பெருமை வாய்ந்தது. ஸோ என்னதான் பெருமைகள் வாங்கினாலும் சமீபத்தில் நடந்த ஒரு இரட்டைக்கொலை வழக்கில் தான் சாத்தான்குளம் பரவலாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்டதுன்னே சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து பார்க்கும்போது ஆதி காலங்களில் இந்த சாத்தான்குளமோட பேர் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி சாத்தான் சம்பவராயர்னு ஒரு மன்னர் இருந்து இந்த இடத்துல நிறைய பஞ்சங்கள் வந்தனால நிறைய குளங்கள் கட்டினாரு. ஸோ சாத்தான்குளம், பேய் குளம் அப்படின்னு நிறைய குளங்கள் இந்த பகுதியில் சுற்றி இருக்கிறதுனால மறிக்குளந்த நல்லூர் அப்படின்னு ஒரு அழகான பேர் இருந்தப்போ ரீசெண்டா இது சாத்தான்குளமா பேர் மாற்றம் பண்ணிருக்கு. 200 வருடங்கள் முன்பாக இங்க வந்து நிறைய கிறிஸ்துவ மிஷினரிகள், அதுக்கு கிறிஸ்துவ பாதிரியார்கள் வந்து கிறிஸ்துவ மதம் அதிகமா வேரூன்றி இருக்குன்னு இந்த இடத்துல சொல்ல முடியும். சாத்தான்குளம் அப்படிங்கிற மெயின் பாயிண்ட் சொன்னோம்னா இந்த ஒரு பாலம் தான் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு மேல இருக்கும். சமீபத்தில் வந்து மழை வெள்ளம் அதிகமாகி இந்த இடத்துல வந்து வாகன போக்குவரத்து தடைப்பட்டனால இந்த ஒரு பாலத்தை கட்டினாங்க. கடைசியா 2023 தான் இதுல வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடிச்சுன்னு. ஸோ இப்போ இந்த பார்மன் நார்வதான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஊரான சாத்தான்குளத்துல அந்த மக்களுடைய வாழ்வியல் முறைகள் என்ன இருக்கு, எத்தனை தேவாலயங்கள் இருக்கு, என்ன ஆலயங்கள் இருக்கு, வழிபாட்டு கூடங்கள் என்ன பண்ணிருக்காங்கிறத இந்த வீடியோ முழுவதும் பார்ப்போம். இந்த ஒரு சாத்தான்குளம் நம்ம வரலாறு விஷயங்கள் பார்க்கும்போது இங்க உள்ள நம்மளுடைய தொழில் முறைகள் அப்படிங்கறத பார்த்தோம்னா நிறைய வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த வந்து நிறைய இடங்கள் ஆறு இருக்கு. ஸோ தாமிரபரணி ஆறுக்கு இதுக்கு பகுதியில் உள்ள எல்லா பகுதியிலுள்ள ஆறுகளுமே ஒன்னா சேர்ந்து இந்த பால வழியா போறதுனால இந்த இடங்களில் விவசாயம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. தமிழகத்துல நிறைய இடங்கள்ல வந்து தங்க நகைகள் வந்து நிறைய இடத்துல செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னாலுமே இந்த இடத்துல ஆசாரி பற்றி பிரபலம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இங்க நிறைய பேர் செஞ்சு நம்ம தங்க நகைகள் எல்லாத்தையுமே வந்து தமிழகம் இல்ல இந்தியா முழுவதும் ஏற்றுமதி அளவுக்கு நிறைய ஆசாரி பட்டறைகள் இருந்த இடம் தான் இந்த சாத்தான்குளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாத்தான்குளத்துல கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை ஒன்னா வந்து கனெக்ட் பண்றது இந்த இடம் மட்டும்தான். ஸோ வெளியில போற பஸ்ஸுக்கு எங்கே போனாலும் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரணும். சாத்தான்குளம் அப்படின்னு சொன்னா ஒரு வணிக வளாகம்னு சொல்லும் போது நம்முடைய கர்மல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடையில குண்டூசியில இருந்து வீட்டுக்கு தேவையான பீரோ கட்டில் வரைக்கும் எல்லாமே இருக்குன்னு. அப்பேற்பட்ட ஒரு பேருந்து நிலையம், ஒரு பேரூராட்சிக்கு இந்த அளவுக்கு சிறப்பான பேருந்து நிலையம் கட்டினது இங்க மட்டும்தான். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய சிட்டிகள்ல தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எழில்மிகு அழகோட ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 இடங்கள்ல வந்து வெயிட்டிங் ஹால் வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேர் தான் இருக்கிறதுனால ஸோ இந்த இடம் உள்ள வந்துட்டு போறதுக்குமே ரொம்ப பிரமிப்பா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதற்கு மேலேயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. அதுக்கு மேல அந்த முகப்புல ஸ்ட்ரக்சரல் கிளாசிங் எல்லாமே பண்ணி ஸோ சாத்தான்குளம் ஒரு பேரூராட்சியோட ஒரு பேருந்து நிலையத்தையே ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்பில்டா போட்டிருக்க இந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் வரைக்குமே ரொம்ப லைஃப் லாங்கா இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன இடங்கள்ல ஒரு நல்ல ஒரு பேருந்து நிலையம் கட்டினாலும் ரொம்ப ஒரு வந்து அப்டேட்டான ஒரு விஷயமா தான் கட்டியிருக்காங்க. ஸோ சாத்தான்குளத்துல விரைவில் வந்து இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட போகுது. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தோம்னா தேர்வு நிலை பேரூராட்சி இருக்குன்னு சொல்றாங்க. சிறப்பு தேர்வு நிலை விரைவில் வந்து நகராட்சியை மாற்ற போறாங்க அப்படின்னு. ஒருவேளை மாத்திட்டாங்கன்னா சாத்தான்குளம் இன்னும் மேலும் பேர் வளர்ச்சி அடையும். சாத்தான்குளத்துல நிறைய கடைகள் இருந்தாலும் முதல்ல அண்ணா சந்திக்க போறானே. வணக்கண்ணே. பேர் என்ன? பேர் விநாயகம். விநாயகம். சாத்தான்குளத்துல என்னென்ன ஃபேமஸ்? சாத்தான்குளத்துல எல்லாமே ஃபேமஸ் தான். சாத்தான்குளம்னா உங்களுக்கு மஸ்கோத்து, பக்கடா அந்த ஐட்டம் எல்லாமே ஃபேமஸ். கோயில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாலட்சியம்மன் கோயில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு பார்த்தா சிஎஸ்சி சர்ச், ஆர்சி சர்ச் எல்லாமே இருக்கு. எல்லா சமத்துவமும் வாழக்கூடிய மக்கள். நம்ம சாத்தான்குளம் சொன்னா சமத்துவ மக்கள், எல்லா மக்களும் ஒன்னா ஒற்றுமையா இருப்பாங்க. சாத்தான்குளத்துல இதெல்லாம் வந்தா நல்லா இருக்குன்னு சொன்னா ஏதாவது நல்லா இருக்குமானே? 2-3 கம்பெனி வந்தா நல்லா இருக்கும். சாத்தான்குளம் தெசவளையும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா சாத்தான்குளம் தான் முதல்ல நல்ல டெவலப்பா இருந்துச்சு. தெசவளை வந்து ஓரளவு நல்ல டெவலப் ஆயிட்டு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பிவி, பிஎம்சி அந்த தொழிலுக்கு உண்டான கம்பெனிகள் நிறைய இருக்கு. சாத்தான்குளத்துல அந்த மாதிரி கம்பெனிகள் வர்றது கோர்ட் வந்திருக்கு. இப்போதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா 2-3 கம்பெனி வந்தா கொஞ்சம் வெள்ளரிக்கா வருமானே. நல்லா போயிட்டு இருக்கா? சுமாரா போகுது. எந்த ஊர்ல இருந்து மக்கள் வர்றாங்க? எந்த ஊர்ல இருந்து மக்கள் சாத்தான்குளத்துக்கு வர்றாங்க? பல ஊர்ல இருந்து வருவாங்க. மெட்ராஸ்ல இருந்து வராங்க, பம்பாயில இருந்து வராங்க, பம்பாயில இருந்து சாத்தான்குளத்துக்கு வராங்கல்ல. இங்க உள்ள ஆளுக்காக இருக்கு, இங்க வருது இல்ல. அப்ப எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேட்டா பல ஊர்ல இருந்து வருவாங்க. அப்ப எல்லாரும் வெள்ளரிக்கா வாங்குறாங்களா? எல்லாரும் வாங்க, அவங்க தேவைக்கு வாங்குவாங்க. தேவைக்கு வாங்குவாங்க. தேவைக்கு இப்ப வெள்ளரிக்கா நல்லா போயிட்டு இருக்கு. ஓரளவு ஓடு போகுது. முடியும் போகுது. ஏன்னா வெள்ளரிக்கா வந்து சீக்கில்லாது, சீக்கில்லாத வியாபாரம். இதை தின்னால் சீ கிடையாது. விக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கு, அவங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். சாத்தான்குளத்துல நம்ம டீ கடை பேரு என்ன? டீ டைம். அண்ணன் பேரு டீ டைம். என்னன்னு உண்மையாவா?
எத்தனை டைம் கேள்விப்பட்டிருப்போம். அண்ணன் டீ டைம்ல டீ கடை வச்சிருக்கேன். டயத்துக்கு டீ குடிக்க வரணுமா? ஆமா. வருவாங்க. விவசாயம் இருந்தாதான் இங்க வியாபாரம். மழை பெய்யணும். ஆமா, மழை பெய்யும். தங்க தொழிலும் தங்க தொழில் அவங்க உண்மையில சொல்ற மாதிரி இந்தியா ஃபுல்லா ஏற்றுமதி பண்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு ஆசைப்பட்டு இருக்கா இருந்துச்சு. இப்போ இந்த எல்லாம் காப்பீடு நிறுவனத்துக்கு போனதுனால இப்போ சுய தொழில் இல்லாம இருக்கு. அதாவது ஒரு காலத்துல ஆசாரிமார்கள் வந்து இங்க இருந்து சாத்தார் நிறைய பேர் இருந்தாங்க, நல்லா சம்பாதிச்சாங்க. நல்லா சம்பாதிச்சாங்க. ஓகே எல்லாரும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால வருமானம் அதிகம். இந்த ஜுவல்லரி கம்பெனி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அடி ஆயிட்டோம். பொன்ராஜ். உங்க பேரு என்ன? சாம். பாத்தீங்களா, அண்ணன் பேர் தெரியுமா? பொன்ராஜ். நகைக்கு பொண்ணுங்கிற பேரு, அதனால பொன்ராஜ் வச்சிருக்காப்ல. நீங்க சாம் எந்த ஊர்ல? ஓகேண்ணா சாம். ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி அண்ணன் கடை வந்து பார்த்தோம்னா ஜார்ஜ் பலமுதிர் சோலை. இதை பார்த்தாலே தெரியும். சிவாஜி கணேசன் ஒரு படத்துல ஒரு கிண்ணத்தை ஏந்திரன் பல இணையத்தில் ஏந்திரன் ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டு போட்டிருப்பாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அண்ணன் கடையில ஜூஸ் குடிச்சா எல்லாருமே வேற லெவல்ல டான்ஸ் ஆடலான்னு மாதுளை ஜூஸ்ல இருந்து ஆப்பிள் ஜூஸ்ல இருந்து செவ்வாழை பழ ஜூஸ் வரைக்கும் அண்ணன் கடையில வச்சிருக்காப்ல. ஜார்ஜ் பழமுதிர் சோலை நம்ம சாத்தான்குளத்துல நம்ம ரீசெண்டா பார்த்த ஒரு கடையில நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட். அப்படியே அந்த எண்டு வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் வந்து அந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போயிட்டு வர்றாங்க, கல்லூரிக்கு போயிட்டு வர்றாங்க, வேலைக்கு போயிட்டு வர மக்கள் எல்லாருமே பேருந்து நிலையம் திறப்பு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 15-16 கிராமங்களை வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த அதிகமா மினி பஸ் பார்க்க முடியுது. சாத்தான்குளம், சுப்பிரமணியம், முதல்வர், புத்தர்காலவில, குளந்தட்டு, போலாயிரம், தட்டார்மடம், வாழத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த ரோடு மூலியமா திசைன் வரைக்குமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா மினி பஸ் போய்கிட்டு இருக்கு. மினி பஸ், அதுக்கப்புறம் சேராட்டோ, அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளுடைய சாத்தான்குளத்தோட பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய காமராஜர் சிலை, அதுக்கப்புறம் அதுக்குள்ள மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் தேவாலயங்கள் எல்லாத்தையும் குளத்துல நிறைய இடங்கள் இப்போ சொல்லியிருந்தாலும் ஸோ இந்த பேருந்து நிலையத்துக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு காமராஜர் சிலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த காமராஜர் சிலையில இருந்து தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய ஊர்கள் வந்து அவுட்டர் ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த ஊருக்குள்ள இருந்து வெளியில எங்கே போனாலுமே இந்த காமராஜர் சிலை டச் பண்ணி போறதுனால தான் இந்த இடத்துல தான் இந்த ஊரோட மார்க்கெட்டே ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய கோயில்கள் இருந்தாலும் இந்த ஊரோட மார்க்கெட் இங்கே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சிஎஸ்ஐ தேவாலயம் வரைக்கும் போது இந்த இடத்துல பயணிகள் நிலக்கூடை அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்ல 2 வச்சிருக்காங்க. என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா இந்த ஊரோட அவுட்டர் போகணும் அப்படின்னா இங்க கனெக்ட் பண்ணி தான் போடணும். இந்த காமராஜர் சிலைக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி ஆட்டனர் ஓட்டுநர் நல சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருந்து இந்த ஒரு மிகப்பெரிய கம்பெனியை சொல்ல முடியும். நம்ம சமீபத்தில் வந்து அந்த இரட்டைக்குலை வழக்குன்னு சொல்லி அந்த முழுவதுமாக தெரிய வைக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு அந்த கடைகள் பகுதி கூட அங்கதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மெயினான ஒரு ஹப் அப்படின்னு சொல்ல முடியும், ஒரு முக்கோண பாதை அப்படின்னு. ஸோ இதுக்குள்ள இருந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து 150 வருடங்களுக்கு முற்பட்ட நம்மளுடைய ரோமன் சர்ச்சு, அதுக்கப்புறம் சிஎஸ்ஐ தேவாலயம், அதுக்கப்புறம் புள்ளடி மாரியம்மன் கோவில் எல்லாமே உள்ள மார்க்கெட் நம்ம சுத்தி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சூப்பரான கடை இருக்கு. அண்ணன் கடை பேர் இருந்தோம்னா கடவுள், எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரே கடவுள் பேர் ஸ்டாப்ல கடவுள் வாழைக்காய் ஈழ கமிஷன் மண்டேன்னு. ஸோ வந்து சாத்தான்குளத்துல வந்து நம்ம சொன்ன மாதிரி நிறைய சுத்தி கிராமங்கள் இருந்தாலும் அதிகமா வந்து இந்த வாழை மரங்கள் வந்து விவசாயம் பண்றாங்களே. ஓகே, இங்க இருந்து இவ்வளவு ஏற்றுமதி பண்றீங்களா? சுத்தி வட்டாரம் விஜயநாராயணத்துல இருந்து இலை வருது, வெள்ளூர்ல இருந்து வருது, சிறுவண்டத்துல இருந்து இங்க இலை வருது. ஓ, அங்க இடத்துல இலை வருது. ஓகேண்ணா. இலையை வாங்கி நம்ம என்ன செய்வோம்? இலையை வாங்கி ஏலம் அடிப்போம். ஓ, சரி. ஒரு 7 மணிக்கு ஏலம் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எடுத்து கேரளா வரைக்கும் போகுது. ஓ, கேரளா, ராமநாதபுரம், எல்லா இடத்துக்கும் போகுது. எல்லா இடத்துக்கும் போகுது. அந்த அளவுக்கு எல்லாம் தெளிவா இருக்குமாண்ணே? எல்லாம் தெளிவா இருந்தா தான் எடுப்பாங்க. ஓ, சரி. ஆமா, தெளிவு இல்லைன்னா கம்மியா போகும். வாழைத்தார்ல என்ன பட்ஜெட்ல போகும்? வாழைத்தாரா இருக்கு. வாழைத்தாரு 300, 400, 500, 200ல இருந்தே போகும். செவ்வாழமே நம்மகிட்ட இருக்கு. செவ்வாழை இன்னைக்கு வரது இல்ல. ஓகேண்ணா தம்பி. அப்படியே அங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய வாழைத்தார்கள் இருக்கு. ஆமா. ஓகேண்ணா. அதனால 4 சுற்றுவட்ட கிராமத்துல இருந்தே வரும். அப்ப வந்து சாத்தான்குளம் ஒரு விவசாய நகரம் தான். சுத்தி உள்ள பகுதிகள் எல்லாமே பாசனங்கள்லாம் நிறைய இருக்கு. ஓகேண்ணா. சோ கடவுள் வாழை இலை கடை நல்லா மென்மேலும் வளரட்டும்னா. உங்க பேர் என்ன? என் பேர் ஆறுமுக நயினார். ஆறுமுக நயினார் முருகர் பேரா வச்சிருக்கீங்களா? திருச்செந்தூர் பக்கத்தூரா? கணபதி பிள்ளையாரு, ரெண்டாவது ஆறுமுக நயினார். சூப்பர். முருகரையும் பிள்ளையாரையும் சேர்ந்து வச்ச மாதிரி அண்ணன் ஒரு பேரு கடவுளும் கடை பேர் வச்சிருக்காப்ல. சூப்பர்னு. சோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல அண்ணன் சொல்ற மாதிரி வந்து அந்த வாழை இலைங்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்ணியிருக்காப்ல. இந்த இடத்துல அவங்க கட் பண்ணிருக்க அந்த கட்டிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியே இருக்கு. புல் நிறைய வச்சிருக்காப்ல. இப்பயுமே அந்த வண்டி வந்து கிளம்ப போகுது. நம்ம சாத்தான்குளத்தை பத்தி நம்ம சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கடையை ஒரு விசிட் பண்ணுங்க. ஃபுல்லுமே நேச்சுரலான ஒரு சூப்பரான கடை. ஸோ அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான காய்கறி கடை, அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லயுமே நம்ம ஊர்ல வாழையில சீப்பா இருந்தவங்க இங்க மட்டும்தான் தாரா இருக்கு. காலமா பழமை வாய்ந்த ஒரு டீ கடை இருக்கு. அண்ணன் வந்து கொதிப்பால கொதிக்க விட்டுட்டு இருக்காப்ல. இந்த சைடுல டீ இருக்கு. அண்ணா நல்லா இருக்கீங்களா? கடை பேர் என்ன? மணி டீ கடை. காலையில 5:30 மணில இருந்து நான் ஸ்டாப்பா அண்ணன் டீ கடை திறக்கலாம். அண்ணன் பேர் மணி டீ கடை. சின்ன கடையா இருந்தாலும் நம்ம உள்ள வந்து பார்த்தோம்னா உள்ள பெரிய மனிதர்கள் எல்லாருமே டீயை குடிச்சிட்டு ஜாலியா ஒரு வடையை சாப்பிட்டு இருக்காங்க. அண்ணா வடை போட்டுருக்கீங்க. வேற என்ன ஃபேமஸ் பண்ண மாட்டோம்? வடை வேற எல்லாமே ஃபேமஸ் தான். வடை கடை எல்லாமே போட்டு மார்க்கெட்டை நம்ம சுத்திட்டு வரும்போது இந்த இடம் வந்து சொல்றாங்கன்னா ஜோதி மென்ஸ் ஜோதி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு
அதிகமான ஜவுளி வியாபாரங்கள் இங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆப்போசிட்ல பார்த்தோம்னா அந்த காலத்துல ஒரு பெரிய கட்டட இம்பார்ட்டன்ஸ் சேர்ந்த ஒரு கட்டடம் இருக்கு. ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் என்னன்னு தெரியல. அது கீழே வணிக வளங்கள் நிறைய இருந்தாலுமே ஒரு பெரிய அந்த காலத்துல ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி இந்த ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காங்க. இதுவுமே ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கு. என்னதான் நம்ம சாத்தவங்களை பத்தி நிறைய சொல்லலாம் அப்படின்னா, பிரியாணி அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கடை தான் சொல்றாங்க. யாக்கோப்பு புரோட்டா ஸ்டால் ஏசி வரைக்குமே இருக்கு அப்படின்னு. இந்த ஒரு கடை திசையின் வழியா இருக்கட்டும், ராணுவத்துல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பிரான்ச் இருக்கு. 2 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா புரோட்டாவா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும், நான் ஸ்டாப்பா தர்றது இந்த கடை மட்டும்தான். இந்த சாத்தான்குளம் ஊர்லயே கிட்டத்தட்ட 2 விதமான கடைகள் இருக்கு. அதிகமான சாப்பாடு வீட்டுல செய்யறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வாங்குறது, அதுக்கப்புறம் அதிகமா மக்கள் சாத்தான்குளம் அதை சாப்பிட்டு போகணுங்கிற அளவுக்கு இந்த கடை ஃபேமஸ். ஸோ யாக்கோபு புரோட்டா ஸ்டால் நீங்க நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ அதை பத்தி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம தேவாலயங்கள் சொல்லி பார்க்கும்போது புனித மாசற்ற இருதய அன்னை ஆலயம் அப்படின்னு சொன்னா இந்த ரோமன் சர்ச் தான் சொல்ல முடியும். பொதுவாக எல்லா ரோமன் சர்ச்சுகள் எல்லாமே பார்த்தோம்னா அந்த டாப் லேயர்ல நிறைய ஷார்ப்பான இதை பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல நம்மளுடைய மேரி எண்ணெய் நம்மளுடைய ஜீசஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கும் போது இந்த இடம் கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு தேவாலயம் இருந்ததா சொல்றாங்க. ஸோ இதற்கு பாத்தியப்பட்ட மக்கள் அப்படின்னு சாத்தான்குளத்துல ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா இது பேர் கெபி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இயேசுநாதர் உள்ள வந்துட்டு போற விஷயங்கள், அதுக்கப்புறம் நடக்கிற திருவிழாக்கள், அந்த பஸ்கா பண்டிகையோட நிகழ்வுகள் எல்லாமே இங்க ரொம்ப நடக்கும் அப்படின்னு. ஸோ பொதுவாக கடற்கரை கிராமங்களில் தான் நம்மளுடைய இந்த ஆர்சி சர்ச் எல்லாமே இருக்கும். ஸோ சாத்தான்குளத்தில் 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் தீராத வியாதிகள் உள்ளவங்க எல்லாருமே இந்த ஒரு சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய நிவர்த்தி அடையத ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட புகழ்மைந்த ஒரு புனித மாசற்ற இறுதி அன்னை ஆலயத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டோட வரலாறுகள் அப்படின்னு சொல்லும்போது ஆதி காலத்துல இங்க இருந்து செய்யப்பட்ட அந்த நகைகள் ரொம்ப எழில்மிகு வண்ணத்தோட இங்க பண்ணியிருக்காங்க. கலைநயங்கள் அதிகமா ஒரு நகைகள் அதிகமா செய்யறது சாத்தான்குளத்து பிரபலம் ஆயிருந்திருக்கு. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஆசாரி தச்சு பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள பட்டறைகள் அந்த காலத்துல இருந்து இந்த நகர்கள் நிறைய இருந்திருக்கு. இந்தியா முழுவதுமாவே நிறைய வித்தியாசமான நகைகள் எல்லாமே டிஃபரெண்டா செய்யறது இந்த ஒரு ஃபேமஸ் அப்படின்னு. ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு நகை தொழில்களும் இன்றளவும் செயல்பட்டு வருது. இது ஆரம்பிச்சு அந்த மூலை வரைக்குமே நம்ம மார்க்கெட் போற இடங்கள்ல நிறைய நகை தொழில்களை பார்க்கிறோம். ஸோ பாரம்பரிய முறைப்படி அந்த காலத்துல எப்படி ஒரு பட்டறை இருந்துச்சோ, அந்த ஊதுகுழலா இருக்கட்டும், அந்த உமியா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டில் இன்னுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சாத்தான்குளம் அப்படின்னு சொன்னா இந்த யாக்கோ பிரியாணி கடை தான் சொல்றாங்க. எத்தனை வருஷமா கடை இருக்குண்ணே? கடை ஒரு 15 வருஷம் 15 வருஷம் போயிட்டு இருக்கு. இந்த ஊர்ல எந்த பிரியாணி வாங்கினாலும் யாக்கோபு கடைக்கு போங்க, யாக்கோபு கடைக்குன்னு சொல்றாங்களே, எந்த அளவுக்கு அந்த பேர் வந்துச்சு? என்ன காரணம்? எதனால இப்படி சொல்றாங்க? எக்கப் ஃபர்ஸ்ட் 30 ரூபாய்க்கு போட்டாங்க. அது பேர் ஆயிட்டு. ஓ, 30 ரூபாய்க்கு நச்சுன்னு ஒரு பிரியாணி கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. பேர் ஆயிட்டு. ஓகே, இப்போ என்ன ரேட்ல வரைக்கும் போயிட்டு இருக்கு? இப்போ 110 ரூபா. ஓகே, நானும் மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன மேடம் கோழியை கரை தொங்க விட்டுறீங்க மேல, என்ன விஷயம்? இது தந்தூரி. ஓ, தந்தூரி. இது எப்படி எடுத்து வச்சுக்கலாமா? எடுக்கலாமா கீழே? எடுக்கலாம். ஸோ யாக்கோபு கடை ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்ன பார்த்தோம்னா ஒரு முழு நீள சிக்கனை குத்தி இதுல தொங்க விட்டுருக்காப்ல. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்குள்ள பார்த்தோம்னா இதுல சுட்டு சாப்பிட்ற ஒரு யூனிட் இருக்கு. சோ தந்தூரி அப்படின்னா அதுல ஆயில் கிடையாது. ஆயில் கிடையாது, உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நீங்க எவ்வளவு சாப்பிட்டு இருக்கீங்க? வேலை பாக்குறீங்களா? வேலை பாக்குறேன். எப்படி இருக்கு யாக்கோ பிரியாணி? தலப்பாக்கட்டி பிரியாணி கம்பேர் பண்ணும்போது யாக்கோ பிரியாணி எங்க பிராண்ட் யாக்கோ பிரியாணி தான். அதுக்கப்புறம் தான் எந்த கட்டா இருந்தாலும் ஓகேத்துல சூப்பரா மென்மேல வர வாழ்த்துக்கள். ஓகேண்ணா. ஸோ அண்ணன் பார்த்தோம்னா அந்த சிக்கனுக்கு உண்டான டீடைல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. முட்டை தட்டுல இருந்து எல்லாமே ரெடியா இருக்கு. எப்போ சாத்தான்குளம் வந்தாலும் இங்க ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல் ஃபீல் இருக்கும். ஸோ இதே மாதிரி யாக்கோ பிரியாணிக்கு என்ன ஒரு ட்ரெண்ட் இருக்கோ அதே மாதிரி விஷயம் இங்க மாணிக்கம் ஸ்வீட்ஸ் கார்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே இந்த மாணிக்கம் ஸ்வீட்ஸ்க்கு வந்துட்டு தான் போவாங்க. ஆனா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மாணிக்கம் ஸ்வீட்ஸ் எல்லாருமே தேடி வர்றாங்கன்னா அப்படி என்ன கடை ஸ்பெஷல்? ஏன்னா இங்க மெயினா பக்கடா என்ன காரணம்னா மெயினா சின்ன வெங்காயம் தான் போடுவோம். ஓ, சின்ன வெங்காயத்தை வச்சு தான் பக்கோடா செய்வீங்க? ஆமா, எவ்வளவு விலை கூடினாலும் சரி, எவ்வளவு குறைஞ்சாலும் அதே அளவு தான் போடுவோம். ஆனா அந்த சின்ன வெங்காயம் தான் போடுவோம், பல்லாரி யூஸ் பண்ண மாட்டோம். மித்த கடையில சின்ன வெங்காயமும் போட்டாலுமே நம்ம கடைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. ஆனா எதுவும் மசாலா ஃபிளேவர் இல்ல, மசாலா கிடையாது, தனி கடலை மாவு மட்டும் தான். வேற இஞ்சி போடுவோம், வேற மிளகா போடுவோம். ஓகே ஓகே ஓகே. கருவேப்பிலை, காரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்க்கிறோம். ஓகே. ஸ்வீட் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் மில்க் ஸ்வீட் இருக்கு, லட்டு, பூந்தி, மைசூர் பாகு, மிட்டாய், மஸ்கத் எல்லாம் உண்டு, அல்வா உண்டு, நெய் எல்லாம் உண்டு, கருப்பட்டி எல்லாம் பண்றோம். அதுவும் பண்றோம். ஆமா, கருப்பட்டி எல்லாம் நேச்சுரல் கருப்பட்டி தான், தனி கருப்பட்டி, வேற யாருமே சீனி எதுவும் மிஸ் பண்றது கிடையாது. ஓ, ரைட் 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 ரைட். அப்போ நீங்க தரமா வச்சிருக்கறனால 2 தலைமுறையா உங்களை தேடி வர்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எங்க போனாலும் வெளியூருக்கு வந்துட்டு போறவங்க எல்லாம் மாணிக்க ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போறாங்க. அது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு, ரொம்ப வாழடி வாழையா ரொம்ப சந்தோஷமாவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர ஆசையா இருக்கு. ஓகே, ஆசையா இருக்கு. கண்டிப்பா வளர்ந்துட்டீங்கன்னா அது ராமநாதபுரம் வரைக்கும் மாணிக்க ஸ்வீட்ஸ் நேம் ஆயிருச்சுன்னா இந்தியா ஃபுல்லா கண்டிப்பா நேம் ஆயிரும். மேல வளர மாதிரி ஒரு யூனிட். ஏன்னா இது பொரிக்கிற இடம். கீழே ஃபுல்லா விறகு அடுப்பு தான். இல்ல, எல்லாம் இந்த கொல்லாங்கட்டம் இருக்குல்ல, ஆமா, அந்த இதுதான் இயற்கை தான். இயற்கை தான். ஓகே ஓகே. சோ அவ்வளவு பெரிய எண்ணெயில இவங்க கடலை மாவை பிழிஞ்சு பொரிச்சு எடுத்துருவாங்க. ஓ, இது பெரிய முறுக்கு. இது மிச்சர். மிச்சருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் பார்த்தோம்னா அதுக்கேத்தன
அந்த மிச்சர் புளியற மிஷின் வச்சு அண்ணன் கையில இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கமகமக்கும் ஒரு வாசனையா இருக்கு. இதுதான் அது பொரிச்சு வச்ச இடம் எல்லாமே. மாணிக்கம் ஸ்வீட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுருப்போம், பக்கோடா சாப்பிட்டுருப்போம். உள்ள பொரிக்கிற இடத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன் சொன்ன மாதிரி அங்க போட்ட அந்த ஒரு மிச்சரோட யூனிட் இந்த இடத்துல நல்லா பெரிய மிச்சரா வந்திருக்கு. கருவேப்பிலை யூனிட் அண்ணன் சூப்பரா வச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் மாணிக்கம் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு பக்கோடா தான் சொல்ல முடியும். ஃபேமஸான பக்கோடா. இதுல உள்ள எண்ணெய் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கிறதுனால காரம் வேற லெவல்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து மாணிக்கம் ஸ்வீட்ஸோட ஒரு இன்டீரியர் யூனிட். அண்ணன் காராபுந்தி வரைக்கும் வச்சிருக்காப்புல. ஸோ கடையோட யூனிட்டை பார்த்துட்டோட சரி, கண்டிப்பா சாத்தன்குளம் வரும்போது எல்லாருமே மாணிக்கம் ஸ்வீட்ஸ் வந்துருப்பீங்க. எல்லாருமே வந்து மாணிக்கம் ஸ்வீட்ஸ் அந்த ஸ்வீட்டை தேடி பிடிச்சி வாங்கிட்டு நிறைய ஊருக்குலாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அளவு டேஸ்ட் இருக்குமா? நல்ல டேஸ்டா இருக்கும். டெய்லி அன்னன்னைக்கு போடுறது அன்னன்னைக்கு எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கும். ஆமா, எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். பக்கோடாவும் ஃபேமஸ், ஸ்வீட் ஃபேமஸ். எல்லாமே மாணிக்கம் ஸ்வீட்ஸ் தான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சப்பட்ட கடை அப்போ உள்ள டேஸ்ட் இப்போ இருக்கா? இருக்கு. அவங்க பிள்ளைகிட்ட அப்படியே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாழையடி வாழையா வந்துட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கு. ஆமா, ஏன்னா சாத்தான ஒன்றே பண்ணிடுது, திமுக ஒன்றே பண்ணிடுது. ஸோ மாணிக்கம் ஸ்வீட்ஸ் நிறைய பேர் சாப்பிட்டுருப்போம். ஸோ செய்கிற ப்ரொசீஜர் தான். அண்ணன் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கடலை மாவு அதுக்கப்புறம் சீனி எல்லாமே சேர்த்து நெய்யிலிட்டு ரொம்ப எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வருஷம் மாணிக்க கடையிலே இருந்தீங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா எப்போவுமே ஒரு மாஸ்டர் கான்ஃபிடென்ட்டாக ஒரே இடத்துல இருந்தாருன்னா அந்த கடையில் டேஸ்ட்டே மாறாது. அண்ணன் அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட்டுக்கு ஒரு மாஸ்டர், காரத்துக்கு ஒரு மாஸ்டர்னு இடத்தையே சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ மாணிக்கம் ஸ்வீட்ஸ் ஏன் இப்படி இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட ஒரு வேலை தான் காரணம். அந்த அளவுக்கு அவுட்புட் சூப்பரா இருக்கு. ஸோ மாணிக்கம் ஸ்வீட்ஸ் அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா செல்வன் அவென்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் வந்து இந்த சாத்தான்குளத்துல ஒரு பெரிய கடை இந்த இடத்த சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சீசஸ் சர்ச்சு கூட அந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் இந்த இடங்கள் எல்லாமே இருக்கு. பக்கத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு மேல்நிலை பள்ளி, அதுக்கப்புறம் இருந்து இந்த இடத்துல இந்த மொபைல் ஷோரூம் எல்லாமே இருக்கும்போது மார்க்கெட் வந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபினிஷிங் ஆகுது. சாத்தான்குளத்துல எத்தனையோ நம்ம வரலாற்று விஷயங்கள் சொன்னாலுமே குறிப்பிடத்தக்க வரலாறுகள்ல இந்த ஒரு சிஎஸ்ஐ தேவாலயம் தான் சொல்ல முடியும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா பரிசுத்த ஸ்தேவான் ஆலயம் அப்படின்னு, செயின்ட் ஸ்டீபன் சர்ச் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய நாசிரியர் தூத்துக்குடி திருமண்டலத்துக்கு இடைப்பட்ட இந்த ஒரு தேவாலயம் தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ரேனியஸ் அப்படிங்கிற ஒரு ஐயர் வந்து இங்க வந்திருக்காங்க. ஒரு 200 வருடங்களுக்கு முன்பாகவே இங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்பிப்பட்டு அந்த இடத்துல வந்து இந்த சர்ச் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 சென்ட் பரப்பளவுல ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம். இங்க இருந்து மேல வந்து அந்த சிலுவை இருந்தாலுமே ஒரு பெரிய மணிக்கொண்டு இருக்கும். 4 மூலைகளுமே அந்த மணிகள் சுத்துற மாதிரி எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் நேரத்தை பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தேவாலயம் தான் சொல்ல முடியும். இதுக்கு ஸோ இந்த ஒரு தேவாலயத்தோட பேர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பரிசுத்த ஸ்தேவான் ஆலயம் சாத்தான்குளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. செயின்ட் ஸ்டீபன் சர்ச் அப்படின்னு. ஸோ கணம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா நம்முடைய ஃபாதரியார்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை பேரு. 1837 இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் யார் இருக்காங்கிற எல்லா பேர்களுமே போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடங்களையுமே வந்து பார்த்தோம்னா கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம தென் தமிழ பகுதியில் வந்து பார்த்தோம்னா ஐயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டேவிட் ஞான ஐயருங்கிற 2003 காலத்துல இந்த சர்ச்சில் நிறைய புனரமைப்புகள் தான் சொல்றாங்க. ஸோ இந்த வந்து ஒரு வரலாறு விஷயங்கள் அப்படிங்கிற பார்த்தோம்னா ரேடியஸ் அப்படின்னு சொன்னா ஒரு ஐயர் வந்து திருநெல்வேலி பக்கம் வந்து ஒரு கலெக்டராவோ ஒரு அலுவலக வேலையோ இங்க வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா சாத்தான்குளத்துல வந்து மக்கள் வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. பெரிய வளர்ச்சிகள் இல்லாம விவசாயம் மட்டுமே நம்பி மக்களோட அப்புறம் வாழ்வாதாரங்கள் எல்லாமே நீரை நம்பி இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும், அவங்களுக்கு வணிகம் பொருளாதார ரீதியா வந்து பெரிய அளவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த ஒரு தேவாலயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பனை ஓலையில வந்து ஒரு சின்ன தேவாலயம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 40 குடும்பங்கள் ஒன்றாக வந்து கிறிஸ்தவத்தை ஏத்திருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து சிஎஸ்ஐ தேவாலயமா இங்க உருவெடுத்திருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு தேவாலயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு மேற்பட்டு உள்ளது மேற்கூரை விண்ணை முற்ற அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 60 அடிக்கு மேல. ஸோ ஒரு ஹை சீலிங்கான ஒரு டெக்னாலஜி. மேல வந்து அந்த ஓட்டு கட்டிடங்கள் எல்லா தேவாலயங்களையும் நம்ம பார்க்க முடியும். குறிப்பா சிஎஸ்ஐ தேவாலயங்கள் எல்லாமே அந்த மேல் பகுதி எல்லாமே ஓட்டு கட்டடங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு அமைதியான ஒரு ஆலய வழிபாடு கொண்ட ஒரு சிஎஸ்ஐக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். சிஎஸ்ஐ தேவாலயங்கள் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா எல்லாமே என்ன இருக்குன்னா அந்த சிலுவையை வணங்குற ஒரு முறை தான் எல்லா இடங்கள்லயுமே இருக்கும். உணர்ச்சி பூர்வமான ஒரு இடம் அப்படி நம்மளுடைய தேவைகளா இருக்கட்டும், நம்மளுடைய ஆதங்களா இருக்கட்டும், நம்மளுக்கு எதா இருந்தாலுமே தேவன்கிட்ட வேண்டி விரும்பி ரட்சித்து கிடைக்கப்படுற இடங்கள் அப்படின்னு சொன்னா அது இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ ஒரு கணம் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இந்த கிராஸ் பண்ணும்போது எங்களுக்கே உடல் புல்லரிக்கிற அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு இடத்த தான் சொல்ல முடியும். கடவுள் அருளப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு தேவாலய பகுதி அப்படின்னா இந்த இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அர்ச்சிப்பு விழாக்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய மக்களோட ஆதரவுனால இந்த ஒரு தேவாலயம் இன்னைக்கு டேட்டுக்கு சாத்தான்குளம் பகுதியில் மிகவும் பிரபலம் அடைஞ்சு நிறைய மக்கள் வந்துட்டு போற அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த பிற எழில்மிகு அழகுங்கிறத தாண்டி தேவனே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு அருமையான இடத்தை தான் இந்த ஒரு தேவாலயத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த தூண் அமைப்புகளா இருக்கட்டும், இந்த விளக்குகள் அமைப்புகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணி
இதுக்குன்னே ஒரு யூடியூப் சேனல் வச்சு இங்க நடக்கிற வழிபாடுகள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்றாங்க. சாத்தான்குளத்துல நம்ம நிறைய வரலாற்று விஷயங்கள் பார்த்திருந்தாலுமே இந்த தேவாலயம் வந்து ரொம்பவுமே முக்கியமா சொல்லப்பட வேண்டிய விஷயம். ஸோ இங்க பண்ணிட்டு இருக்க மக்கள் வந்து அந்த ஜெபங்கள் நடக்கும்போது மக்கள் அமர்ந்திருக்கிற இடங்கள் எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கு. பரிசுத்த ஸ்தேவான் ஆலயம் சாத்தான்குளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சூப்பரான ஒரு இடத்த தான் நம்ம பார்த்திருக்கோம். வரலாற்று சிறப்பு மிக்க கடவுள் அருளி இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். சாத்தான்குளத்தோட ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஸ்தலம்னா இந்த இடத்த சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வழிபாட்டு ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தேவாலயங்கள் பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா புலியடி மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் இருக்கு. ஸோ இந்த கோயிலோட இந்த தோரண வயல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. இருந்தாலுமே இது 60 வருடத்துக்கு மேல நவீன கலை சிற்பங்களோட சேர்ந்து கிரானைட் கல்ல கட்டியிருக்காங்க. புலியடி அப்படின்னு சொன்னா இந்த புளிய மரத்தின் அடியில் இருந்த மாரியம்மன், அதனால புலியடிமன் வர்றதுனால ஒரு வரலாறு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஆலயத்துக்கு வந்து ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க. அதாவது புரட்டாசி மாசங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழா இங்க ரொம்ப பிரபலம். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கதவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தரையிலிருந்து ஒரு 20 அடிக்கு உயரமான அந்த காலத்து அரசர்மார்கள் எந்த மாதிரி ஒரு ஆலயம் கட்டியிருப்பாங்களோ அந்த மாதிரி காவல் தெய்வங்களோட இந்த இடத்த கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ள போகும்போதே இந்த கிரானைட் கல்ல வந்து நல்லா ஃபர்னிஷ் பண்ணி இருக்கிறதுனால இந்த இடம் தெய்வீக கடாட்சம்னு சொல்ல முடியும். இதுல வச்சிருக்க தூண்களுமே சில சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணி இந்த நந்தி யானைகள் அதற்கப்புறம் நாகங்கள் எல்லாமே வச்சு மேல போற வரைக்கும் இந்த கோபுரத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய புலியடி மாரியம்மன் கோவில். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். உள்ள வந்து அந்த அம்மனோட அருளால மெய்மறந்து சாமி ஆடுறவங்களுமே இந்த இடத்துல அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயர்ந்த கோபுரங்கள் அதுக்கப்புறம் உயர்ந்த வந்து தூண்கள் எல்லாமே வச்சுட்டு இதுதான் வந்து சாத்தான்குளத்துல அருள் பாலிக்கிற புலியடி மாரியம்மனுடைய ஆலயம். ரொம்ப ஒரு சிறப்பான ஆலயம்னு சொல்ல முடியும். உள்ள வந்து நம்மளுடைய அம்மன் நிவிட்டிருக்க ஒரு விஷயத்தான் பார்த்துட்டு இருக்கோம். நவக்கிரகங்கள் எல்லாமே வச்சு ரொம்ப ஒரு தத்துரூபமான ஒரு அம்மனை பார்க்க முடியுது. பகவதி அம்மன், சிவபெருமான், சமயபுரம் மாரியம்மன், மீனாட்சி கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமிகளுடைய வரைபடங்கள் இது எல்லாமே உள்ள வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கொடிமரம் அதுக்கப்புறம் இந்த அம்மன் எல்லாமே ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றதாகவும் தனித்துவமா இருக்கு. உள்ள வந்திருப்பாரு கொஞ்ச நேரத்திலேயே இங்க இருக்கிற அந்த வைப்ரேஷன் ரொம்ப ஒரு சிறப்பு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு சொல்ல முடியும். அதை நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சாத்தான்குளத்தை நம்ம பார்த்திருந்தோம். ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்கு உட்பட்டதான் இந்த ஒரு சாத்தான்குளம். கிட்டத்தட்ட மக்கள் தொகை பரப்பளவு 25,000க்கு மேல வந்து விரைவில் வந்து நகராட்சியை மாற போற ஒரு சாத்தான்குளம் பத்தி தேவாலயங்களா இருக்கட்டும் ஆலயங்களா இருக்கட்டும் மார்க்கெட் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம். கடைசியா சிறப்பு வாய்ந்த புலியடி மாரியம்மன் கோயில் பத்தியுமே டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சோ இந்த ஒரு தருணத்துல சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க தம்பி கேவின் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.